ஹாய், நம்ம பிஓ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஓ எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஷெடியூல் தான் கொடுக்க போகிறோம். இந்த டெஸ்ட் பேட்சில் பார்த்தோம்னா தமிழ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். பிஓ எக்ஸாமுக்கான சிலபஸில் உள்ள தமிழ் டாபிக் ப்ளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இந்த டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் பார்த்தோம்னா 2/7/2025 23/7/2025 வரை இந்த டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் கொடுத்துருக்கோம். டெய்லி 30 கொஸ்டின்ஸ் நம்ம டெய்லி டெஸ்ட்டில் கேட்போம். இது டெய்லி டெஸ்ட் தான், வீக்லி டெஸ்ட் கிடையாது. டெய்லி டெஸ்ட் 30 கொஸ்டின்ஸ் கேட்போம். டைம் பார்த்தோம்னா டெய்லி ஈவினிங் 6 PM நடக்குது. டெஸ்ட் டெய்லி உண்டு. டெலிகிராமில் தான் கண்டக்ட் பண்ணுறோம். இப்போ டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். டெஸ்ட் நம்பர் 1 அப்படின்னு பார்த்தோம்னா 2ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். 2ஆம் தேதிக்கான போர்ஷன் பார்த்தோம்னா தமிழ் பிஓ எக்ஸாம் சிலபஸில் இருந்து சங்க இலக்கியம், சங்கம் பற்றிய குறிப்புகள், பாட்டும் தொகையும், தொகுப்பு முறை, சங்க இலக்கிய சிறப்புகள் அப்படிங்கிற டாபிக் கேட்டிருக்கோம். அதாவது 8 தொகை 10 பாட்டுகள் அந்த நூல்கள் இருக்கு இல்லையா, சங்க இலக்கியங்கள், தொல்காப்பியம், அது சம்மந்தப்பட்ட குறிப்புகள் இந்த இதில் இடம்பெறும். நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் கொடுத்துருக்குறோம். பிஓ எக்ஸாமுக்கான சிலபஸ் ஃபுல்லாகவே தமிழ் முடிச்சிட்டோம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான போர்ஷனுமே நம்ம முடிச்சிட்டோம். அது நம்மளோட சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்க்காதவங்க அதை பார்த்து படிச்சுக்கோங்க. அப்புறம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான போர்ஷன் பார்த்தோம்னா 6th ஸ்டாண்டர்ட் தமிழில் டேர்ம் 1 ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். இப்போ இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்தோம்னா நான் கீழே மெயில் ஐடி கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த மெயில் ஐடியில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட்டுக்கான ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 100 rupees பே பண்ணணும். அடுத்த டெஸ்ட் நம்பர் 2 அப்படின்னு பார்த்தோம்னா 3ஆம் தேதி நடக்குது. தமிழுக்கான சிலபஸ் பார்த்தோம்னா 17 கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறத கேட்டிருக்கோம். இதில் அந்த 18 நூல்களுமே இடம்பெற்று வரும். அடுத்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான போர்ஷன் பார்த்தோம்னா 6th டேர்ம் 2 ஃபுல்லாகவே நமக்கு டெஸ்ட் கேட்போம் கொஸ்டின்ஸ் அடுத்து டெஸ்ட் நம்பர் 3க்கானது பார்த்தோம்னா 4ஆம் தேதி நடக்குது. பிஓ எக்ஸாம் சிலபஸில் உள்ள தமிழ் டாபிக் பார்த்தோம்னா நீதி நூல்களின் சிறப்புகள், ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து கொஸ்டின்ஸ் கேட்போம். அடுத்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 ஃபுல்லாகவே கேட்போம். அடுத்து டெஸ்ட் நம்பர் 4 அப்படின்னு பார்த்தோம்னா 5ஆம் தேதி நடக்குது. தமிழுக்கான சிலபஸ் பார்த்தோம்னா ஐஞ்சிறுங்காப்பியங்களில் உள்ள டாபிக் கேட்குறோம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான ஒரு ரிவிஷன் கொடுக்குறோம். அதாவது 6th ஃபுல்லாக முடியுமே அது ஒரு டைம் ரிவிஷன் கொடுத்துருந்தோம். அப்போ தான் அவங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதில் ஒவ்வொரு இது முடியுமே ஒரு ரிவிஷன் கொடுக்கும். அதுக்கடுத்தும் ஃபுல்லாகவே ஒரு ஹோல் ரிவிஷன் கொடுக்கும். இதில் 6th ஸ்டாண்டர்டு அந்த ஃபுல் டேர்ம் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 ஃபுல் டெஸ்ட் கொடுக்குறோம். அடுத்து டெஸ்ட் நம்பர் 5ல் பார்த்தோம்னா 6ஆம் தேதி நடக்குது. பிஓ எக்ஸாம் சிலபஸில் உள்ள டாபிக் பக்தி இலக்கியம், தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து கொஸ்டின்ஸ் கேட்போம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பார்த்தோம்னா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 தமிழ் ஃபுல்லாகவே கேட்கும். அடுத்து 6ஆவது டெஸ்ட்டு பார்த்தோம்னா 7ஆம் தேதி நடக்குது. இதுக்கான தமிழ் டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸ் பார்த்தோம்னா திருமந்திரம், திருப்புகழ், பட்டினத்தார் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து கேட்கும். எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸ் 7th தமிழ் டேர்ம் 2 ஃபுல்லாகவே கேட்குறோம். அடுத்து டெஸ்ட் நம்பர் 7 பார்த்தோம்னா 8ஆம் தேதி நடக்குது. சிலபஸ் படி பார்த்தோம்னா அருணகிரிநாதர், தாயுமானவர், வள்ளலார் அப்படிங்கிற டாபிக்ஸ் கேட்குறோம். எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான போர்ஷனில் இருந்து 7th தமிழ் டேர்ம் 3 ஃபுல்லாக கேட்குறோம். அடுத்து டெஸ்ட் நம்பர் 8 பார்த்தோம்னா 9ஆம் தேதி நடக்குது. தமிழ் கம்பராமாயணம், மகாபாரதம், பெரிய புராணம் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கும். எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான போர்ஷன் பார்த்தோம்னா 7th தமிழ் அந்த டேர்ம் ஃபுல்லாகவே நம்ம என்ன செய்கிறோம்னா ஒன் டைம் ரிவிஷன் கொடுத்துருந்தோம். 7th டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 ஃபுல்லாகவே நமக்கு ஒரு டெஸ்ட் கொடுக்குறோம். அடுத்து 9th டெஸ்ட்டில் பார்த்தோம்னா 10ஆம் தேதி நடக்கு. திருவிளையாடற் புராணம், சிற்றிலக்கியங்கள், 96 வகை பிரபந்தங்கள், இது எல்லாமே பிஓ எக்ஸாம் சிலபஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறோம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸ் பார்த்தோம்னா 8th தமிழ் டேர்ம் 1 ஃபுல்லாகவே டெஸ்ட்டு. அடுத்து டெஸ்ட் நம்பர் 10 பார்த்தோம்னா 11ஆம் தேதி நடக்குது. தமிழுக்கான சிலபஸ் கோவை, பிள்ளைத்தமிழ், கலம்பகம் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து கொஸ்டின்ஸ் கேட்போம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா 8th தமிழ் டேர்ம் 2 ஃபுல்லாகவே கேட்குறோம். அடுத்து டெஸ்ட் நம்பர் 11 பார்த்தோம்னா 12ஆம் தேதி நடக்குது. தமிழில் இருந்து உலா, தூது, பரணி அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறோம். எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா 8th தமிழ் டேர்ம் 3 ஃபுல்லாகவே டெஸ்ட்டில் கேட்போம். அடுத்து டெஸ்ட் நம்பர் 12 பார்த்தோம்னா 13ஆம் தேதி நடக்கு. தமிழ் பார்த்தோம்னா பள்ளு குறவஞ்சு அப்படிங்கிற டாபிக்ஸில் இருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறோம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஃபுல் டெஸ்ட் ஒரு ரிவிஷன் கொடுக்குறோம். டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 இது எல்லாமே ஒரு டைம் ரிவிஷன் கொடுத்துருந்தோம். அடுத்து டெஸ்ட் நம்பர் 13ல் பார்த்தோம்னா 14ஆம் தேதி நடக்குது.
தமிழில் பார்த்தோம்னா சமயங்கள் வளர்த்த தமிழ், சமணம், பௌத்தம், இஸ்லாம் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறோம். எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான போர்ஷன் பார்த்தோம்னா 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் டேர்ம் 1 ஃபுல்லாகவே கேட்குறோம். அடுத்து டெஸ்ட் நம்பர் 14 பார்த்தோம்னா 15ஆம் தேதி நடக்குது. தமிழுக்கான போர்ஷனில் வந்து கிறிஸ்துவம், சித்தர்கள், சமூக சீர்திருத்தம் அப்படிங்கிற டாபிக்ஸ் வந்து இடம்பெறும். எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா 9th தமிழ் டேர்ம் 2 ஃபுல்லாகவே கேட்குறோம். இப்போ இதோட வந்து நமக்கு அந்த மெயின் டாபிக்ஸ் முடிஞ்சிருது. அடுத்து வந்துட்டு இலக்கணம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்து டெஸ்ட் நம்பர் 15 பார்த்தோம்னா 16ஆம் தேதி நடக்குது. தமிழில் வந்து இலக்கணம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். எழுத்து இலக்கணம் பற்றிய குறிப்புகள் எல்லாமே வரும். அடுத்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் டேர்ம் 3 ஃபுல்லாகவே கொடுத்துருக்குறோம். அடுத்து டெஸ்ட் நம்பர் 16 பார்த்தோம்னா 17ஆம் தேதி நடக்கு. இதுக்கான போர்ஷன் வந்து இலக்கணத்தில் வந்து சொல் இலக்கணம் பற்றிய எல்லா டாபிக்ஸுமே இதில் இன்க்ளூட் ஆகி வந்துடும். எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்துட்டு 9th வந்து ஒரு ரிவிஷன் கொடுக்கும். அடுத்து 17th டே டெஸ்ட்டில் வந்துட்டு 18ஆம் தேதி நடக்கு. இதில் பொருள் இலக்கணம் பற்றிய குறிப்புகள் வந்து நம்ம ஃபுல்லாகவே கேட்குறோம். அடுத்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா 10th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 ஃபுல்லாகவே கொடுக்குறோம். அடுத்து 18வது டே டெஸ்ட்டில் பார்த்தோம்னா 19ஆம் தேதி நடக்கு. இதில் வந்து இலக்கணம் பார்த்தோம்னா யாப்பு இலக்கணம் பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் கேதர் பண்ணணும். அடுத்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பார்த்தோம்னா 10th தமிழ் டேர்ம் 2 வந்து ஃபுல்லாக படிக்கணும். அடுத்து டெஸ்ட் நம்பர் 19 பார்த்தோம்னா 20ஆம் தேதி நடக்குது. தமிழுக்கான போர்ஷன் பார்த்தோம்னா இலக்கணம் வந்து அணி இலக்கணம் பற்றிய குறிப்புகள் எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகி வந்துடும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான போர்ஷன் பார்த்தோம்னா 10th தமிழ் டேர்ம் 3 ஃபுல்லாகவே இதில் கேட்போம். அடுத்து டெஸ்ட் நம்பர் 20 பார்த்தோம்னா 21ஆம் தேதி வந்து நடக்கு. இதில் தமிழ் பார்த்தோம்னா தற்காலம், தற்கால உரைநடை வளர்ச்சி, புனைக்கதைகள், நாவல், சிறுகதைகள், நாட்டுப்புறவியல், கட்டுரை, இலக்கியம் இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் வந்து வீடியோ கொடுத்துருக்குறேன். அதையுமே பார்த்து செக் பண்ணி படிச்சுக்கோங்க. எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து 10th டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3 ஃபுல்லாகவே ஒரு ரிவிஷன் கொடுக்குறோம். இதோட நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு மற்றும் பிஓ எக்ஸாம் சிலபஸ் வைஸ் உள்ள டாபிக்ஸ் எல்லாமே கவர் ஆகிடுது. இதை ஃபுல்லாகவே நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா 1 டைம் ரிவிஷன் கொடுக்கும். அடுத்து டெஸ்ட் நம்பர் 21 இது வந்து மெயின் டெஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்கோம். 23ஆம் தேதி வந்து நடக்குது. இதில் வந்து தமிழ் பார்த்தோம்னா தமிழ் பிஓ எக்ஸாம் சிலபஸ் வந்து ஃபுல் டெஸ்ட் கொடுக்குறோம். இது வந்து நம்ம 22ஆம் தேதி வந்து லீவ் கொடுக்குறோம். அது வந்து ஃபுல்லாக படிச்சுட்டு மறுநாள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். தமிழ் பார்த்தோம்னா 6th to 10th ஸ்டாண்டர்ட் ஃபுல் டெஸ்ட் வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்கோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். அதில் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கலாம். இந்த டெஸ்ட்டுக்கான ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 100 rupees வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.